விஜய் இன்று தமிழ் திரையுலகத்தின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவன். ஆரம்பத்தில் ஒருபோதும் இவ்வளவு புகழை பெறவில்லை. குழந்தை பருவத்திலிருந்தே கலைக்கான ஆசை அவனது மனதை நிரப்பியிருந்தது. அவன் நடனம், பாடல், நாடகத்திறன் எல்லாம் தெரிந்திருந்தாலும் திரையுலகின் கதாபாத்திரங்களை அடைவது அவ்வளவு சுலபமல்ல. சினிமாவில் விஜயின் பயணம் சிறிய துணை நடிகர் பங்களிப்புகளுடன் தொடங்கியது. சில படங்களில் கேமியோ ரோல், சில கதைகளில் முக்கியத்துவம் குறைந்த சப்போர்ட்டிங் ரோல். அவன் திறமையை அனைவரும் உடனுக்குடன் கவனித்திருந்தாலும் ஆரம்பத்தில் அவனை ஓவர்லுக் செய்தார்கள். விமர்சனங்கள் கடுமையாக இருந்தன. சில சீனியர் ஆக்டர்ஸ், கலைஞர்கள் தனது திறமையை நிரூபிக்க முடியாது என்று கூறி அவனை மீறி சென்றார்கள். அவன் மனதில் அதற்கான கேள்விகள் எழுந்தன. நான் ஏன் இந்த இடத்தில் இருக்கின்றேன்? என்னுடைய திறமை ஏன் மதிக்கப்படவில்லை என்பது. இது விஜயின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும். அந்த அவமானம் அவனை வலுப்படுத்தியது. விஜய் எதுக்கும் எளிதாக மனம் பெறாமல் தன் திறமையை நிரூபிக்க உறுதியுடன் செயல்பட தொடங்கினான். தினமும் ஒவ்வொரு ரிஹர்சலிலும், ஒவ்வொரு டான்ஸ் மூவிலும், ஒவ்வொரு சீனிலும் விஜய் தனக்காக சவாலாக கற்றுக்கொண்டான். அவன் மனதில் ஒரு நாள் மக்கள் என்னை உண்மையாக உணர்வார்கள் என்ற எண்ணம் நிரம்பியது. ஆரம்ப தோல்விகள், விமர்சனங்கள், சமூக தடை இவையெல்லாம் அவனுக்கு கற்றுக்கொள்ளும் பாடங்களாக இருந்தன. விஜயின் சினிமா ஆரம்ப காலம் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் மட்டுமல்ல, அது அவன் மனதை வடிவமைத்த ஒரே தீவிர பயணமாகும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவனை ஆற்றல் மிகுந்த, மன உறுதியான மற்றும் ஃபியூச்சர் சக்சஸ்க்கான பதற்றத்தை உருவாக்கியது. விஜயின் பெர்செவரன்ஸ், டிசிப்ளின், டெடிகேஷன் இவை ஆரம்பத்தில் அவனை தனித்துவமான நடிகராக உருவாக்கும் அடித்தளமாகிவிட்டன. அவன் தோல்விகளை வெற்றியாக மாற்றும் மனப்பாங்கு இப்போது மக்களின் மனதில் வலுப்படுத்தியது. சினிமா உலகில் ஆரம்ப கால அவமானம் தான் விஜயின் கதை தொடங்கிய சுவாரஸ்யமான, உண்மையான, உணர்ச்சியான நிறைந்த ஒரு தொடக்கம். விஜய் தனது ஆரம்ப பிரச்சனைகளை கடந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கினார். சிறிய படங்களில் பங்கு பெற்றாலும் அவன் மனதில் ஒரு உறுதி உருவாகி இருந்தது. நான் மக்களின் இதயத்தை அடைய வேண்டும், என் கலை மூலம் உண்மையான இடத்தை பிடிக்க வேண்டும். அந்த உறுதி அவனுக்கு ஊக்கமளித்தது. தினமும் ஒவ்வொரு ரிஹர்சலிலும், ஒவ்வொரு நடன பயிற்சியிலும், ஒவ்வொரு காட்சியிலும் அவன் மனதில் ஒரே எண்ணம் நிலாவியது. அவன் மனதில் தோல்வி என்ற சொல் இல்லை. ஒவ்வொரு தோல்வியும் கற்றல், ஒவ்வொரு விமர்சனமும் உந்துதல். விஜயின் திறமை மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. அவன் நடனத்தில் உயிர், நடிப்பில் உணர்ச்சி, காமெடியில் சரியான டைமிங். மக்கள் அவனை கவனிக்க தொடங்கினர். ஒரு படம் ஃப்ளாப் ஆனாலும் அடுத்த படத்தில் விஜய் தனக்கென ஒரு தனித்துவமான ஸ்டைலை நிரூபித்தான். அவன் குரல், உடல் இயக்கம், முகபாவங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்தன. மக்கள் மனதில் விஜய் பெயர் ஒரு சின்னம் போல தோன்றியது. இவர் சாதாரண நடிகர் அல்ல, அவரிடம் தனித்துவம் உள்ளது என்று அனைவரும் சொல்ல ஆரம்பித்தனர். இந்த வளர்ச்சி விஜய்க்கு ஊக்கம் மட்டுமல்ல, அவன் மனதை வலுப்படுத்தியது. அவன் விரும்பும் கதாபாத்திரங்களை தேர்வு செய்யும் திறன், படத்தை முழுமையாக கவனிக்கும் மனப்பான்பு, அவன் டிசிப்ளின் எல்லாம் அவனை மற்ற நடிகரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. மக்களின் மனதில் விஜயின் கலைப்புணர்வு நிலைத்தது. சில படங்களில் அவன் சாதாரண பாத்திரங்களிலும் நடித்துள்ளான், சிறந்த இம்பேக்டை ஏற்படுத்தியுள்ளான். இவ்வாறு தொடங்கி வந்த பயணம் விஜய் மனதில் சினிமா வாழ்க்கைக்கு ஒரு புதிய உயரத்தை தரும் என்ற கட்டத்தை உருவாக்கியது. விஜயின் உழைப்பு, நேர்மை, அன்பு, ரசிகர்களிடம் உள்ள பாசம் ஆகியவற்றிலும் பலப்படுத்தின. அவன் மக்களின் எதிர்பார்ப்புகளை மதித்து ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் உண்மை உணர்வுகளை கொண்டு வந்தான். இதன் விளைவாக விஜயின் பெயர் சினிமா ரசிகர்களின் மனதில் நிலைத்துவிட்டது. அவன் தோல்வி, விமர்சனம் மற்றும் சமூக அச்சுறுத்தல்களை மாற்றிக்கொண்டு வளர்ச்சியின் பாதையை படித்து கொண்டான். இந்த எழுச்சி விஜயின் கதாபாத்திரத்தின் முக்கிய அத்தியாயமாக விளங்கியது. விஜயின் வளர்ச்சி, உழைப்பு மற்றும் திறமை மக்களின் மனதில் மலையாக நுழைந்தது. ஒரே நேரத்தில் ஒரே நடிகராகவும், சமூகத்தில் வலிமையான படைப்பாளியாகவும் விஜய் முன்னணி நடிகராகவும் உருவாயினார். அவர் படைப்புகள், கதாபாத்திரங்கள், நடனம், குரல் அனைத்தும் மக்கள் மனதில் விஜயின் தனித்துவத்தை உறுதிப்படுத்தின. சில படங்களில் விஜய் சாதாரணமாக கதாபாத்திரமாக இருந்தாலும் அவன் நடிப்பில் ஒரு தனித்துவமான அடையாளம் உருவானது. மக்கள் அவரை அடையாளமாக எடுத்தனர். இந்த மனிதன் உண்மையாகவே கலைஞன் என்ற உணர்வை அனைவருக்கும் கொடுத்தார். மக்களின் ஆதரவு விஜயின் மனதை வலுப்படுத்தியது. ரசிகர்களின் அன்பு, சந்தோஷம் ஒரு சாதனை நடிகரை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நிரூபிக்க வல்லவன் என்று உணர்த்தியது. விஜய்
விஜய் தனது படைப்புகளில் மக்களின் உணர்வுகளை பிரதிபலித்தார். அவரின் மகிழ்ச்சி, கவலை, விருப்பம் ஆகிய அனைத்தையும் கதாபாத்திரங்களின் வழியாக வெளிப்படுத்தினார். இந்த மக்கள் ஆதரவு அவனுக்கு ஊக்கமளித்தது. நான் மட்டுமல்ல, மக்களின் மனதையும் மாற்ற முடியும் என்ற எண்ணத்தை விஜய் மனதில் வைத்துக் கொண்டார். சாதனைகள் விஜயின் வாழ்க்கையில் மற்றொரு அத்தியாயம். அவன் படைப்புகள் வெற்றியடைந்தன. வெற்றிகள் விஜயின் மனப்பாங்கை வலுப்படுத்தின. அவன் தனித்துவமான நடிப்பு, நடனத்திறன், காமெடி உணர்ச்சி ஆல் டுகெதர் விஜயின் கலை வலிமையை வெளிப்படுத்தின. விஜயின் உழைப்பும் நேர்மையும் மக்களின் ஆதரவும் அவனுக்கு உண்மையான உற்சாகம் அளித்தது. அவன் தோல்வியை வெற்றி வழியாக மாற்றிய மனப்பாங்கு விஜயின் வாழ்க்கையின் சுவாரஸ்யமான ஊக்கத்தை பகுதியை உருவாக்கியது. இந்த ஊக்கம் விஜயின் வாழ்க்கையின் முக்கிய கட்டம். அவன் மக்கள் மனதில் விஜயின் பெயரை நிலைத்து வைத்தது. சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை விஜயின் கலை மற்றும் திறமை மூலம் நிரூபித்து விஜய் உண்மையான முன்னணி நட்சத்திரமாக வளர்ந்தார். அவன் கதை ஸ்ட்ரகிள்ஸை வெற்றியாக மாற்றும் மனப்பாங்கின் ஒரு விளக்கம். மக்கள் ஆதரவு, உழைப்பு மற்றும் உன்னதமான முயற்சி மூலம் விஜயின் பயணம் மக்களுக்கு ஊக்கம் தருகிறது. விஜயின் வாழ்க்கையில் ஒரு வழி சினிமா பயணம் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய சமூக பொறுப்புணர்வாகவும் மாறியது. தனது ரசிகர்களின் அன்பு, சமூக மாற்றத்திற்கான எண்ணங்கள் அவனை ஒரு புதிய பாதைக்கு வழிநடத்தின. அதன் விளைவாக 2024ஆம் ஆண்டு விஜய் ஒரு அரசியல் கட்சியை துவங்கினார் என்று அறிவித்தார். இந்த கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம், TVK என்று அழைப்பார். இது 2026இல் நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அமைப்பாகும் என்று தன்னுர் சார்ந்து தெரிவித்தார். இதில் விஜயின் நோக்கம் ஒரு பொதுப்பணியை ஏற்று மக்கள் நலனுக்காக அரசியல் மாற்றத்தை உருவாக்குவது என்று சொல்லப்பட்டது. விஜயின் அரசியல் ஆரம்பம் சாதாரணமாக இல்லாமல் இருந்தது. திரையுலகில் இருந்து நேரடியாக அரசியல் துறை நோக்கி வந்த விஜய் ஒரு முழுமையான அரசியல் கட்சியை உருவாக்கி அதன் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். இவர் அறிவித்திருந்தார், TVK எந்த ஒரு அரசியல் கூட்டணிக்கும் சேராது, அது தனக்காகவே ஒரு மாற்றத்தை கட்சியை உருவாக்கும் என்று. விஜய் தனது கட்சியை மக்கள் நலனுக்கு அர்ப்பணிக்க விரும்பியதால் 2024இல் பெரும் கூட்டத்தை நடத்தி கட்சியின் கொள்கை, விதிகள் மற்றும் நோக்கங்களை வெளிப்படுத்தினார். TVKயின் தொடக்க நோக்கம் பொதுமக்களின் பிரச்சனைகளை நேரடியாக எடுத்துக்கொண்டு சமுதாயத்தின் சமத்துவம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் இனவாத பிரிவினைகளை குறைக்கும் கவர்மெண்ட்ஸை உருவாக்குவது என இருந்தது. விஜய் தனது அரசியல் உரைகளில் அனைத்து பன்முகங்களையும் மதித்து அனைத்து பிரிவுகளுக்கும் சம வாய்ப்புகளை வழங்கும் ஒரு சமூகத்தை நோக்கி பயணிக்க விரும்புகிறார் என்று வலியுறுத்தினார். இந்த அரசியல் ஆரம்பம் விஜய்க்கு மட்டும் ஒரு பதிவல்ல, அது மக்களின் நலனுக்காக ஒரு பெரிய சேவை என்று அவன் மனதில் நிலைத்திருந்தது. உள்ளூராட்சி மற்றும் மக்கள் சந்திப்புகளில் விஜய் தனது கட்சி கொள்கைகளை விரிவாக பேச ஆரம்பித்தார். மக்கள் வாழ்க்கை, இடர்பாடுகள், வேலைவாய்ப்பு, கல்வி, பெண் பாதுகாப்பு, விவசாய நலன் போன்ற பல சமூக பிரச்சனைகளை தனது மொழிகளில் எடுத்து காட்டினார். 2025இல் TVK அதிகாரபூர்வமாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சி என்று அறிவிக்கப்பட்டதும் விஜய்க்கு மக்களின் ஆதரவு பெரிதாக வரத் தொடங்கியது. இது விஜயின் அரசியல் பயணத்தின் ஒரு மாற்று கட்டமாக அமைந்தது. திரையுலகில் இருந்த பிரபலத்தை மட்டும் பயன்படுத்தாமல் விஜய் அரசியலின் வெவ்வேறு பரிணாமங்களில் தனது ஆதாரத்தை பெற முயலும் பொழுது மக்களின் மனதில் புதிய எதிர்பார்ப்பு தோன்றியது. விஜயின் மேலான நோக்கம் சமூக மாற்றம் மற்றும் மக்களின் நலனுக்கான ஒரு தொடக்க முயற்சியாக இந்த TVK கட்சி இன்று தமிழக அரசியல் சூழலில் ஒரு புதிய வாழ்நாளாக தோன்றியது. விஜய் என்கிற பெயர் சினிமாவில் தான் பெரும்பாலானவர்களுக்கு சந்தோஷமும் அம்புகளும் கொடுத்தாலும் அவரது அரசியல் பயணம் முதல் தொடக்கத்தில் இருந்தே பல சவால்களை சந்தித்து வருகிறது. 2024இல் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை துவக்கும் பொழுது மக்கள் முழுக்கம் உற்சாகமாக வரவேற்றனர். அவர் இதை மக்களின் நலனுக்காக சேவை என்று கூறினார். TVK கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. விஜய் நீதிமன்றம் பதிவு செய்து கட்சியின் கொள்கை, நிர்வாக சீர்திருத்தம் அனைத்தையும் எலெக்ஷன் கமிஷனின் மூலம் உரிய முறையில் கையாள தொடங்கினார். ஆனால் அரசியலில் உண்மையான சோதனைகள் தொடங்கியது. 2025இல் TVK கட்சி அமைப்பு மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பெரிய கூட்டங்கள் நடாத்தின. மக்கள் பெரிதும் கூடியதை தொடர்ந்து சில இடங்களில் கூட்டத்தில் சிறிய ஸ்டம்ப் ஏற்பட்டது. இது விஜய்க்கு ஒரு பெரிய சோதனையாக அமைந்தது. இது விஜய்க்கு மட்டும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது கட்சியின் எதிர்ப்பாளர்களுக்கு வெறும் அரசியல் ஆதாரம் மட்டுமல்ல, TVK விமர்சனங்களில் மையமாக மாற்றியது. DMK மற்றும் BJP போன்ற பல கட்சிகள் விஜய்க்கு எதிராக கேள்விகளை எழுப்பினர். அதே நேரத்தில் விஜயின் அரசியல் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் சில தருணங்களில் பெரும் சர்ச்சைகளையும் எழுப்பின. DMKயும் BJPயும் இரண்டிற்கும் இடையே விஜய் கடுமையாக விமர்சித்தார். அரசியலில் பகுப்பாய்வு, வெறுப்பை கட்டுப்படுத்தாமல் மக்கள் பிரிவினைகளை ஏற்படுத்தும் நாட்காட்டிகள் அரசியலில் இடம்பெறக்கூடாது என கூறினார்.
டிவிகே கட்சி தற்போது 2026 தேர்தலை நோக்கி பயணிக்கும் பொழுது விஜயின் கட்சி மேலான கொள்கைகளை உருவாக்கி அரசியல் மன்றத்தில் அதிகாரமாக வர தனது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கட்சி ஒரு எதிர்மறை எதிர்க்கட்சியாக மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்தின் ஒரு சக்தியாக தன்னை நிரூபிக்க முயல்கிறது. இந்த பயணம் விஜய்க்கு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு மாறிய ஒரு பெரிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. விஜயின் அரசியல் பாதை மக்களின் ஆதரவை மட்டுமல்ல, எதிர்ப்பாளர்களின் விமர்சனமும் சமூக எதிர்ப்புகளும் இணைந்து ஒரு சவாலான அரசியல் போட்டியை உருவாக்கியுள்ளது. இவையெல்லாம் விஜயின் மக்கள் சேவை என்ற அடிப்படையான நோக்கத்திற்கும் ஒரு பெரிய பரீட்சையாக அமைகின்றது. விஜயின் வாழ்க்கை ஒரு பயணமே அல்ல, அது ஒரு பாடம், ஒரு ஊக்கம், ஒரு சிந்தனை. திரையுலகில் தொடங்கி அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்து ஒவ்வொன்றும் வெற்றி வாய்ப்பாக மாற்றி உயர்ந்த விஜய் இன்று சினிமாவை விட்டு அரசியலில் புதிய பாதையை தொடங்கியுள்ளார். மக்களின் நலனுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து டிவிகே கட்சியை உருவாக்கி சமூக மாற்றத்தை நோக்கி குதித்த விஜயின் வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையான செய்தியை சொல்கின்றது. தோல்வி, விமர்சனம், எதிர்ப்புகள் இவை ஒருவரின் எண்ணத்தையும் மனப்பாங்கையும் வலுப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும் என்பது. அவரின் உழைப்பு, மன உறுதி, நேர்மை மற்றும் மக்களின் ஆதரவு ஒரே நேரத்தில் விஜயின் பயணத்தை வெற்றிக்கு கொண்டு வந்தது. விஜயின் கதை நமக்கு சொல்லும் ஊக்கம் எது என்றால், ஒரு மனிதன் மனதில் உள்ள உறுதியையும் முயற்சியையும் மக்களின் நலனுக்காக செலவிடும் போது அவன் பாதை மக்கள் மனதில் ஒரு மாற்று கதையாக நிலைத்துவிடும். விஜயின் வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸை குரௌத்தாக மாற்றியதை, சவால்களை வெற்றி வாய்ப்பாக மாற்றியதை, மக்களின் நலனுக்காக சிந்தித்ததை நம்மிடம் உணர்த்துகிறது. இது விஜயின் பயணம். சினிமா, சமூக சேவை, அரசியல் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு உயிரோட்டமான, ஊக்கமான, நம்பிக்கையூட்டும் கதை. விஜயின் கதை நமக்கு சொல்கிறது, எதிர்ப்பு இருந்தாலும் மன உறுதி இருந்தால் ஒருவர் வாழ்வில் சாதனை செய்ய முடியும். ஒருவரின் முயற்சி மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கலாம். நன்றி.